வாழைக்காய் வச்சு ரொம்பவே வித்தியாசமான ஒரு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரே மாதிரி வாழைக்காவை வறுவல் செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தடில் இதை குயிக்காக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரே ஒரு கிராம்பு, ஒரு புடி தேங்காவை கட் பண்ணி போட்டிருக்கேன். துருவி போடுறதா இருந்தாலும் ஒரு புடி தேங்காய் போதுமானது. தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். பட்டை கிராம்புலாம் நிறைய போட்டுறாதீங்க. நான் சொன்ன அளவே கரெக்டாக இருக்கும். நான் வாழைக்காவை கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். அப்போ தான் இதோட நிறம் மாறாமல் இருக்கும்னு. கட் பண்ணி முடிச்சுட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதை நான் வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன். தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாம் போட்டிருக்க உப்பும் மஞ்சத்தூளும் எல்லா வாழைக்காலையும் படுறது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதை உடனே நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. ரொம்ப டீப் ஃப்ரைலாம் பண்ணக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு வறுபட்டாலே போதும். வாழைக்காய் பொறுத்தவரையில் சீக்கிரமாக உங்களுக்கு வெந்துடும். அதனால் போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் எண்ணெயில் வறுத்தாலே போதுங்க. சூப்பராக அது வெந்து வந்துடும். எல்லா வாழைக்காவையும் பொரிச்சிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எல்லாத்தையும் நான் பொரித்து எடுத்தாச்சு. எண்ணெயில் வறுத்து எடுக்கும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இந்த ரெசிபி சூப்பராக வரும். வாழைக்காய் பொரித்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதிகம் எண்ணெய் தேவையில்லை. 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் மட்டும் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுத்தம் பருப்பு, வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகுது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல வெங்காயம் வதங்கி வரணும். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காவை அப்படியே சேர்த்துடலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை பண்ணுங்கள். இப்போ இந்த தேங்காய்க்கு தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். ஏற்கனவே மிளகு போட்டு அரைச்சிருக்கோம். அதனால் இந்த அளவுக்கு மிளகாய்த்தூள் இருந்தாலே போதும். கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வறுத்துக்குங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் சூப்பராக வரும். நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கை எடுக்காமல் வறுத்து எடுத்துக்குங்க. இப்போ இதில் நம்ம பொரித்து வச்சுருந்த அந்த வாழைக்காவை அப்படியே சேர்த்துடலாம். ஏற்கனவே வாழைக்காயில் உப்பு போட்டிருக்கோம். அதனால் உப்பு போடணுன்னு அவசியம் இல்லை. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த தேங்காய் எல்லாமே எல்லா வாழைக்காவோட சேர்ந்து வரணும். அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்குங்க. இந்த மாதிரி தண்ணி தெளித்து விட்டிங்கன்னா தான் அந்த மசாலா எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணி போட்ட வாழைக்காவோட நல்லா மிக்ஸ் ஆகும். தண்ணி தெளித்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதை நாம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சூப்பராக இது ரெடி ஆயிருங்க. சூப்பரான கல்யாண வீட்டு ஸ்டைலில் ஒரு சூப்பரான வாழைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். சாம்பார் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்பவே காரசாரமான சூப்பரான வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் குழையாமல் சூப்பரான வறுவல் ரெடி. இந்த மாதிரி வித்தியாசமாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்களா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.